இனியது என்று வைத்தேனோ சபரியை போலே. அடுத்தது, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே. அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே. யோசிச்சு பாருங்க, சீதா has been kidnapped to a new territory. கொஞ்ச நாழி நான் சொல்றதை நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ஒன்றும் நடக்கக்கூடாது, சும்மா ஒரு புரியுதலுக்காக சொல்றேன். கார்த்தால உங்களுக்கு 5 மணி ஃப்ளைட், 3 மணிக்கு நீங்க ஏர்போர்ட்ல 3-3:30 மணிக்கு இருக்கணும். ஆத்துல ஒரு 2:30 மணிக்கு கிளம்புறேன். கார்த்தால ஒரு வண்டி, நீங்க இமேஜின் பண்ணணும் இந்த சிச்சுவேஷன், நடக்கக்கூடாது சொல்றேன். 2:30 மணிக்கு கேப் புக் பண்ணிருக்கேள். அவன் வந்துட்டான். கேப்ல ஏறி உக்காடுறேள். ஓடிபி கேட்குறான். ஓடிபி கொடுத்துட்டேள். வண்டி போகுது. அப்படியே உங்க கண்ணு அசந்துருது. ஏன்னா 2:30 மணி இல்லையா, அசந்துருது. ஒரு 3:15 எழுந்து பார்க்குறேள். ஏர்போர்ட்ல இல்லை, இடிஞ்சு போன பில்டிங்ல இருக்கேள். கழுத்து காதில் போட்டுன்னு இருக்க நகையெல்லாம் போயிடுத்து. கையில் இருந்த ஃபோனும் போயிடுத்து. வெளியில போய் கத்துறேள். காட்டுக்கு நடுவில் அந்த பில்டிங் இருக்கு. யாருமே உதவுவதற்கு இல்லை. எப்படி யாரை கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இளைத்தேனேன்னு பாரதியார். அந்த நிலைமையில இருக்கு. அந்த சமயத்துல யாரோ ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றா, என்னால இதுக்கு மேல பேச முடியாது, நீங்க ஏர்போர்ட்டுக்கு எதிர இருக்கக்கூடிய மலைக்கு பின்னாடி இருக்க, இந்த பக்கமா சைடுல போய் ஓடி போயிடுங்க, யாரோ வரத்துக்கு முன்னாடி. நீங்க ஓடி போயிடுறேள். ஆனா யார் உங்களுக்கு அந்த அடையாளம் சொன்னாலும் அவளை வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன். அதுதான் சீதைக்கு திரிஜடை. சீதை அந்த லங்கைக்கு போகும்போது எங்க வந்திருக்கோனே அவளுக்கு முதல்ல தெரியல. ராவணன் எதற்கு என்னை கடத்தினான்னு தெரியல. ராவணனுக்கு பத்னி இருக்கான்னு ஏதோ தெரியறது. பத்னி இருக்கும் போது இன்னொருவரின் பத்னியை எதுக்கு கடத்தினானும் தெரியல. கடத்தினது ராவணனுக்கு உட்பட்ட ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரக்கன் அல்ல, ராஜ்யத்துக்கு ராஜாவா இருக்கக்கூடிய ராவணன். ஐயோ, நான் கடத்தப்பட்டேன்னு ராமருக்கு தெரியுமான்னு தெரியல. கடத்தப்பட்டுள்ளேன், யாரால் கடத்தப்பட்டுள்ளேன்னு ராமருக்கு தெரியுமானும் தெரியல. ராமர் தசரதன் பிள்ளையாச்சே, ஒருவேளை சீதா வேண்டாம் கீதா போரும்னு போயிருப்பாரானும் தெரியல. எவ்வளவு ஒரு இன்செக்யூர் சிச்சுவேஷன்ல சீதா இருக்கா. தினம் ராத்திரி, பாதி ராத்திரிக்கு ராவணன் சொல்றான், இதோ பட்டு புடவையை வச்சிருக்கேன். இட்ஸ் a ரைசிங் பார்டர். ரைசிங் பார்டர் பட்டு புடவை, டிஷ்யூ. அதுல இன்னொரு நாள் வைக்கிறான் கங்கா ஜமுனா வைக்கிறான், ஒரு நாள் வேல்தாரி வைக்கிறான். எல்லாம் வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். இரிட்டேட்டிங்கா இருக்கு. அப்போ ஒரே ஒரு பெண் சொல்றா, கவலைப்படாத, நான் இன்னைக்கு கார்த்தால ஒரு கனவு கண்டேனம்மா. அந்த கனவுல எங்க பெரியப்பா நக்னனாய், செம்புள்ளி கரும்புள்ளி குத்தியவனாய், உடம்பு முழுக்க கேசாதி பாதம் எண்ணெய் பூசிக்கொண்டவனாய், கழுதையின் மீது சென்று தெற்கு பக்கமாக ஓன்னு பைத்தியம் பிடிச்சு ஓடுவது போல் கனா கண்டேன். நீயோ உன் பர்த்தாவோ வெள்ளையாடை தரித்து ஸ்வர்ண சிம்ஹாசனத்தில் அமர்ந்து, அந்த சிம்ஹாசனம் வடதிக்கில் சூரியனின் கிரணங்களை தொட்டு பார்ப்பது போல் கனா கண்டேன். கவலைப்படாதே சீதைன்னு சொன்னாளே, அந்த திரிஜடை எப்பேற்பட்டவள். அந்த சீதா ஜெகன்மாதாவுக்கே ஆறுதல் சொன்ன அந்த திரிஜடையை போல் நான் கைங்கரியம் செய்தேனா ராமானுஜரே நான் இந்த ஊரில் தங்க. அதனால் அவ சொன்னாளாம், அந்த ரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே. நான் திரிஜடை மாதிரி சொன்னேனா, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. எப்படி பெருமாள் என்று சொன்னால் ராமரோ, திருவடின்னு சொன்னா ஹனுமார். திருவடினா பொதுவா திருவடின்னு அர்த்தம், பெருமாள் திருவடி. ஆனா திருவடின்னு விசேஷித்து சொன்னால் அது ஹனுமான். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஹனுமான் என்கின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு ஒரு வைபவம். திருவடின்னு ஆரம்பிச்சுட்டா, ஹனுமான் ஆரம்பிச்சுட்டா அது ஒரு தனி வைபவமாக செல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்துல கூட நம்ம பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாத்திரம் தான் ஹனுமான். அதனால இந்த இடத்துல சொல்றார், ஏவம் மயா மகாபாக திருஷ்டா ஜனக நந்தினி. என்ன சொல்றார்? திருவடியான ஹனுமார்.
நீங்க ஃபர்ஸ்ட் அவரோட பிரமிஸை புரிஞ்சுக்கணும். நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், ஹனுமானுக்கும் ராமருக்குமே பூர்வத்துல சம்பந்தம் இல்லை. இவர் நரஜாதி, அவர் வானர ஜாதி. இவர் ஏதோ வடக்குல இருந்தார், இவர் ஏதோ தெற்குல இருந்தார். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இட் கிளிக்ட் இன் அ செகண்ட். அதாவது இவர் ரொம்ப நாள் பழகி, ஸ்கூல்ல படிச்சு, காலேஜில் படிச்சு, ஒன்னா வேலை பார்த்து பழகி நடந்த வாரெல்லாம் இல்லை. மெசேஞ்சர் இது கூட கிடையாது. வந்தார் ராமர், அந்த ஒரு செகண்ட் பார்த்தார் ஹனுமான், அந்த கனெக்ட் ஏற்பட்டு கொடுத்து அந்த ஹனுமான சீதையை தேடி போக சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஒரு டாஸ்க். நம்மளாலும் எடுத்து போவோம். ஃபர்ஸ்ட் விதேசத்துக்கு போகணும், நம்ம கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லை. டாக்குமெண்ட் இல்லைன்னா ட்ரம்ப் அமுச்சுடுறாரு இப்போ. அதனால டாக்குமெண்ட் வேற இல்லை, புது ஊரு. அந்த ஊர்ல போய் எங்க தேடுறது? சீதையை இவர் முதல்ல பார்த்ததும் இல்லை. யோசிச்சு பாருங்க, இதுல எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஹனுமான் சீதையை பார்த்ததில்லை, லங்கைக்கு போனதில்லை, சீதைக்கு ஹனுமான் யாருன்னு தெரியாது. ராவணன் கிட்ட நடந்த சம்பவமான பிறகு யாரையுமே அவன் நம்புறதா இல்லை. இவர் ராத்திரி போயிட்டு கார்த்தாலக்குள்ள வந்துடணும். தெரியாத ஊர், புரியாத நாடு. ஹனுமான் அதை சேலஞ்சுன்னு எடுத்துட்டார். நான் என்ன சொல்வேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதே ஹனுமான் தான். ரிஸ்க் எடுத்துன்னு ஆரம்பிச்சார் பாருங்க. கவலையே இல்லை, பெருமாள் நடத்தி கொடுப்பார். ராமரை நம்பி இருக்கோன்னா அவர் நமக்கு வழி காண்பிப்பார்னு போனார். எத்தனையோ தடைகள். எதுவும் ஹனுமானுடைய பேசேஜுங்கிறது ஸ்மூத் கிடையாது. மைனாகோங்கிற ஒரு பர்வதம், சுரசாங்கிற நாகமாதா, சிம்மிகான்னு ஒரு அரக்கி, லங்கினின்னு ஒரு ஆபீசர் உள்ள போறார். எங்க சீதை இருக்கானே தெரியல. மந்தோதரிய சீதை நினைச்சார். கிச்சனுக்குள்ள போய் தேடினார், எங்கெங்கயோ போனார், மரமா சுத்தினார். கடைசியில சீதையை பார்த்தார். சீதைக்கு ஒரு டவுட் வந்துடுத்து. கனையாழியை கொடுத்தார், பிரைவேட் மெசேஜ் சொன்னார், சூடாமணியை வாங்கிட்டார், பிடிச்சிட்டு போயிட்டா. அக்ஷகுமாரனோட யுத்தம், அவனை கொன்னாச்சு, கதலி பலவனத்தை அழிச்சாச்சு. ராவணனுக்கு முன்னே சென்றார். ராவணன் கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல நேர இவரை கொன்னுள்ளாமா நினைச்ச போது விபீஷண ஆழ்வான் தடுக்க, அந்த விபீஷண ஆழ்வான் பேச்சை கேட்டு அந்த வாலில் அக்னியை வைக்கலாம் நினைக்க இவர் ஊர் முழுக்க வச்சுட்டு, ஐயோ சீதைக்கு ஏதோ ஆயிடுத்தோ நினைச்ச போது சாரணர்கள் சொல்ல சீதைக்கு ஒன்னும் ஆகலைன்னு சொல்ல திரும்பி அந்த குரங்குகளை ததிமுகனுடைய இருக்கக்கூடிய அந்த மதுவனத்துக்கு அழைத்து சென்று அங்கேருந்து கிஷ்கிந்தாக்கு வரணும். இவ்வளவு நடந்திருக்கேன். நான் சொன்னேனே, இதெல்லாம் அவர் ராமர்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. கண்டேன் சீதைன்னு விட்டார். எது வேணுமோ அதை சொன்னார். பொதுவா இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கணும், நான் உனக்காக எவ்வளவு வேலை பண்ண தெரியுமா, கார்த்தால எழுந்து அரைச்சுதான் தோசை பார்க்க முடியும் இல்லையா? இதை ஊற போட்டுட்டு, ஊற வச்சதை கையால எடுத்து அந்த கிரைண்டருக்குள்ள போட்டு, எவ்வளவு நம்ம ஒரு சின்ன மாவு அரைச்சதுக்கு எவ்வளவு நாழி சொல்றோம். இவர் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்ததை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ரெண்டே வார்த்தை, கண்டேன் சீதையை. வாட் இஸ் ரெலவென்ட் இஸ் டு பி ஸ்போக்கன். What is required is need to be conveyed. How you convey also matters as much as what you are going to convey. Contentங்கிறது ஒன்று இருக்கு, அதை எப்படி டெலிவர் பண்றோங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஆத்துல ஒரு விஷயம் இல்லை, நீ கேட்டிருந்தியோனோ அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நீ கேட்டிருந்த நாளைக்கு அது வந்துருமே, இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம், அது சொல்ற விதம் இருக்கே அப்படின்னா அவர் நாளைக்கு வரணும்னு அர்த்தம் இல்லையா? தானே அர்த்தம். அது எவ்வளவு அழகா சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. வால்மீகி ராமாயணம். உக்ரேண தபசா யுக்தா த்வத்பக்த்யா புருஷர்ஷப ஏவம் மயா மகாபாக திருஷ்டா ஜனக நந்தினி. ஜனகன் ஈன்றெடுத்த பெண்ணை என் கண்ணால பார்த்தேன். அது ஏன் ஜனகன் பொண்ணுன்னு சொல்லணும், ஓம் பத்னின்னு சொல்லக்கூடாதான்னா? ஓம் பத்னின்னு சொல்லலாம். ஆனா ஜனகர் என்கின்ற கர்மயோகி பெத்தெடுத்த பொண்ணுங்கிறது அங்க தெரியறதேப்பா. எவ்வளவு வியக்தமா, என்ன ஒரு காம்பீரியத்தோட வைராகியத்தோட உட்கார்ந்து இருக்கா சீதா பிராட்டி. அதனால கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே, இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே. இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமோ? பாரத பிரதமர் இலங்கைக்கு சென்றிருந்தார். இலங்கைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்டல் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன இருக்கோ, MOU சைன் பண்றது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டுக்கு, அந்த லங்கைக்கும் பாரதத்துக்கும் இடையே நிறைய ஆண்டுகள் நான் சொல்றது 10-20 இல்லை, எவ்வளவு ராமாயண காலத்திலேருந்தே ஒரு நட்பு முறை இருந்திருக்கு. அதற்கு ஒரு ஞாபகார்த்தமாய் இப்ப இருக்கக்கூடிய, I think if my memory serves me right, அருணகுமார திஸ்ஸநாயக்கான்னு பேர் அவருக்கு. அவர் ஒரு பட்டம் கொடுத்திருக்கார் பாரத பிரதமருக்கு. ஸ்ரீலங்கா
மித்ர விபூஷண அப்படின்னு ஒரு பட்டம் அது கிடைச்சிருக்கு. நீங்க அது நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ரீலங்காவு என்கின்ற நாட்டின் மித்ரனா அருகில் இருக்கக்கூடிய ஒரு நண்பன், தோழம தேசம். விபூஷண அவருக்கு ஒரு ஆபரணம். அடியேனுக்கு ஒண்ணு தோணித்து, அவர் விபூஷணன்னு வச்சிருக்கிறதுக்கு பதிலா விபீஷணன்னு வச்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா ஸ்ரீலங்கா மித்ர விபீஷணன். ஏன்னா அந்த நாட்டுக்குமே மித்ரன் விபீஷணன் தான். இன்னைக்கும் நீங்க போனேன்னா கொழும்புன்னு பேரு அவர்களுடைய ராஜதானிக்கு, கொழும்போங்கிறோம். அந்த கொழும்பு நகரின் எல்லைப்புறத்துல கேலனியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. நீங்க போய் கட்டாயமா பார்த்துட்டு வாங்க. உங்க ஒரு புத்த விஹாராவை பிரதட்சிணமா வர இடத்துல, அந்த இடத்துல அழகான ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு பின்புறத்தில் விபீஷண பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு கோலம். ரொம்ப அழகா இருக்கும். அது நீங்க கட்டாயம் சேவிச்சுட்டு வரணும். அந்த லக்ஷ்மணன் விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற மாதிரி. வடதேசத்துல, நார்த்ல, நான் இது ஒரு ஒப்போசிஷனா சொல்லியிருக்கேன். ஒரு தடவை சேனல் போன போது ஏதோ ஒரு சந்தர்ப்பம், அப்போ நார்த்லேருந்து ஒரு பேனலிஸ்ட் வந்திருக்கார். அது சந்தர்ப்பம் என்னன்னா, யாரையோ ஏமாத்திருக்கா. ஹிந்தியில ஒரு பழமொழி, கூட இருந்தவனை விட்டுட்டு ஏமாத்திட்டு போனா அவன் பேர் விபீஷணன். நான் அப்புறம் அவருக்கு பிரைவேட்டா மெசேஜ் எழுதினேன். அந்த யார் அந்த பேனலிஸ்டோ அவருக்கு மெசேஜ் எழுதினேன். நான் சொன்னேன், இது ரொம்ப தப்பு. விபீஷணன் என்கின்றவன் பெரிய தர்மாத்மா. அண்ணாவை விட்டுட்டு வந்தான்னா ஒரு மொலஸ்டர், ஒரு கிட்னாப்பர், தர்மத்தின் வழியில நடக்காதவன். அவன் அண்ணாவா வச்சுருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காகவா கூட இருக்க முடியும்? தவறு செய்தவனுக்கு உபதேசம் பண்ணார் விபீஷணன். அண்ணா, நீ செய்வது தவறு. இன்னொருவரின் பத்னி, இன்னொரு நாட்டை சேர்ந்தவளை நீ கடத்தின் வந்ததே தப்புன்னா திருப்பி ஒப்படைச்சுடு. கூட போகும்போது சிலோன் டீயும் சேர்த்து கொடுத்துரு. அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, திருப்பி கொடுத்துரு. வேண்டாம், இன்னொருவரின் சாபம் நமக்கு வேண்டான்னு சொன்ன போது இந்த ராவணனும் இந்திரஜித்தும் சொன்னா, எங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு எங்களுக்கே எதிர்ப்பா யோசிக்கிறியான். அப்பதான் விபீஷணன் சொன்னான், எப்போ உனக்கு கூட பிறந்தவா பண்ற உபதேசம் காதுல விழலியோ அப்ப நீ இனிமே இந்த ஊர்ல நான் இருப்பதற்கு சரியில்லைன்னு தியாகம் பண்ணிட்டு விபீஷணன் கிளம்பிவிட்டார். வேண்டான்னு அவர் கிளம்பிவிட்டார் விபீஷணன். அந்த விபீஷணன் நிச்சயமாக தர்மாத்மா தான். அதனாலதான் அந்த பேனலிஸ்ட் கிட்ட சொன்னேன், அவரை தப்பா சித்தரிக்காதீங்கோ. விபீஷணன் பெரிய நமக்கு விபூஷணம். அதனாலதான் ஒரு விஷயம் எழுதலாம்னு தோணித்து பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு. இதை விபூஷணன் சொல்லாதீங்கோ, விபீஷணன்னு சொல்லுங்கோ. ஏன்னா அவர் அப்பேற்பட்ட தர்மாத்மா. விபீஷணனுடைய சரணாகதியை தான் நம்ம கொண்டாடுறோம். அதனால இந்த இடத்துல சொல்றார் விபீஷணனுக்கு, அப்ரமத்தம் கதம் தம் தூ விஜீபீஷும் பலே ஸ்திதம் நது க்ஷமம் வீரியவத தேன தர்மானுவர்த்தின வைரம் நிரர்த்தகம் கர்த்தும் தீயதாமஸ்ய மைதிலி. உபதேசம் பண்ணவர் இவர். அதனால இந்த இடத்துல இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே, இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே. அண்ணாவுக்கு உபதேசம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ விபீஷணனை போலே. விபீஷணன் ஒரு தர்மாத்மா. அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கான்னு கேட்டாளாம் இந்த பெண். அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே. ராமர் சேத்து கட்டணம் நினைச்சார். ஏன்னா இந்த கரையிலேருந்து அக்கறை வானரங்களை அழைத்து செல்ல வேண்டும். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லாத ஒரு விஷயம். குரங்குகள் தான் அணையை கட்டித்து அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. வால்மீகி வேற எதுவும் சொல்லல. ஆனால் ஆழ்வார் மட்டும் ஒண்ணு சொல்லியிருக்கார். தொண்டரடிப்புடி ஆழ்வார், மலைகள் நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி அணிலங்கள் சலமிலா அணிலம் போலே. அணில்னு இருக்கு இல்லையா, ஸ்குரில். அதுவும் நம்ம ஊர் ஸ்குரில் நல்லா பாவம் லிமிட்டடா சின்ன பாடியா இருக்கு. நீங்க யூஎஸ்ல போய் அணில பார்த்தேன்னு வச்சுங்க, அவ ஊர்ல எல்லாமே பெருசு. இது பாருங்க, அவ ஊர்ல இருந்து டீ கேட்டா கூட ஸ்மால்னு ஒண்ணு இருக்காது, டால் அப்படின்னா திருவிக்கிரமன்ல இருந்து ஆரம்பிப்பா. அவளே இவ்வளவு பெருசா இருக்கும். அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அணில் பார்த்தேன்னா நம்ம ஊர் ஒரு பூனை மாதிரி இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும். நிச்சயமா ராமர் அது மேல அந்த 3 வரிகளும் இருக்காது ஏறக்குறைய. இது ரொம்ப பெரிய அணிலா இருக்கு. இது அணில் எக்ஸல். இது
நம்ம ஊர் அணில் தான் குட்டி அழகா இருக்கக்கூடிய அணில். இது பயப்படும். அந்த அணில் பயப்படவும் பயப்படாது. அது பயம் இல்லாத ஒரு அணில், ட்ரம்ப் மாதிரியே இருக்கும் அது. அதனால இது குட்டி அணில். இந்த குட்டி அணில் என்ன பண்ணித்துங்கிறார் ஆழ்வார். ராமர் சொல்லிவிட்டார், உபதேசம் பண்ணிவிட்டார், அணைய கட்டுங்கன்னுட்டு. எல்லா குரங்குகளும் போய் பாறையா போடுறது. இந்த பாறைகள் பெருசா போடும்போது இந்த 2 பாறைகளுக்கு நடுவில் இடைவெளி வந்துடுறது இல்லையா? அதனால தானே நம்ம சிவில் இன்ஜினியரிங்ல சிமெண்டிங்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருப்போம். நம்ம வாயிலேயே கொஞ்சம் ஓட்டக்கிட்ட வந்துடுத்தோம்னா அந்த வைத்தியர்கிட்ட போய் சொல்றோம், இதை ஃபில்லிங் பண்ணுங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி 2 பாறைகளுக்கு நடுவில் சிமெண்டிங் பண்ணணும். அது யார் பண்ணுவா? குரங்குகளுக்கு அது தெரியாது. அந்த ஸ்கில் அது கிட்ட இல்லை. அதுகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில் தான் இருக்கு, அதுக்கு தெரியாது. இந்த அணில் என்ன பண்ணி கொடுத்தான், ஒரு கூட்டமா வந்துதான் நன்னா சமுத்திரத்துல போய் தீர்த்தம் ஆடித்தான், நன்னா குளிச்சுட்டான். ரொம்ப ஆச்சாரம் வேற இந்த அணில். நன்னா குளிச்சுட்டு ஈர சரீரத்தோட அந்த மணலுக்கு வந்துதான். ஈர உடம்போட உருண்டுதான் அந்த மணல்ல. மண்ணெல்லாம் உடம்புல என்ன ஒட்டின்னு கொடுத்தா ஆடாம அசையாம 2 பாறைகளுக்கு நடுவில் போய் நிக்குமா. கிடுகிடுன்னு உடம்ப அப்படியே ஆட்டுமா. அப்படியே அதுல இருக்கக்கூடிய அந்த மணல் பொடியெல்லாம் அந்த 2 பாறைகளுக்கு நடுவில் வந்துருமா. அதுதான் அந்த சிமெண்டிங் ப்ராசஸ். நடுவில் அது வந்துடுத்தா அது பண்ணி முடிச்சுட்டு குரங்குகளை பார்த்து சொல்லுங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அது சொல்லுமா, என்ன நீங்க வேலை பார்க்கிறேன், ராம கைங்கரியனா ஓடி ஓடி வேலை பார்க்க வேண்டாமா, பாறையை போடுங்க. குரங்கு பார்த்துதான் தம்மா தூண் இருக்கு, இது நம்மள என்னமா வேலை வாங்கிறது அப்படிங்கிறது பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். அப்படின்னா ராமருக்கு இவ்வளவு சேவை பண்ணிருக்கு அது. அதனாலதான் தெரிஞ்சோ என்னவோ அந்த சேவைக்கே அது பேர் வச்சுட்டா அணில் சேவை இல்லையா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவாளா இருக்கா, ராமாயணம் படிச்சவாளா இருக்கா. அதனால ராவணோ குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீரழைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். அணில் கைங்கரியம் பண்ணித்தே, அந்த அணில் கைங்கரியம் பண்ண அளவுக்கு கூட நான் என் ராமனுக்கு கைங்கரியம் செய்யவில்லையே ராமானுஜரே, இந்த ஊரில் நான் தங்க